பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல ஹேமா ஏன் இல்ல, மீனா கேரக்டர் வருமா வராதான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால கேட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்த நடிகை ஹேமா இப்போ சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல ஹேமா சொல்லியிருக்கிறத பத்தி நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1300 எபிசோட்ஸ் தாண்டி டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் சில நாட்கள்ல முடிவுக்கு வரப்போகுது. டிஆர்பில ஆரம்பத்துல செகண்ட் பிளேஸ்ல தொடர்ந்து இருந்துட்டு வந்தாங்க. மோசமான கதையினால டிஆர்பில ரொம்ப கம்மியான ரேட்டிங்ஸா வாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால இந்த சீரியல் இப்போ முடிக்க போறாங்க. இது முடிஞ்ச அடுத்த வாரமே பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 எடுக்க போறாங்க. அதுல குறிப்பா ஹேமா, சுஜிதா, குமரன் மற்றும் வெங்கட் இல்லாதது இந்த சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப சோகத்தை கொடுத்திருக்கு. இத பத்தி ஹேமா என்ன சொல்லிருக்காங்க, நாங்க எல்லாம் சீசன் 1ல நடிச்சு முடிச்சிட்டோம். இந்த சீரியல்ல நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா நடிச்சிருக்கேன். இந்த டீம் எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ சீரியல் முடிவுக்கு வரது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த சீரியல்ல இன்னும் கொஞ்ச நாள் எடுத்திருக்கலாம். மத்த சீரியல்லாம் கதையெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கையில பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதையும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். ஒரு கட்டத்துல எங்களுக்கு இந்த சீரியல் எப்படா முடியும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சில சமயத்துல பிடிக்காம தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல நல்லா தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. நல்லா போயிருக்க வேண்டிய சீரியல் இப்ப முடிவுக்கு வரது கஷ்டமா தான் இருக்கு. சீசன் 2ல நான் திரும்ப நடிச்சா அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. உங்களுக்கு சீசன் 1 பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சீசன் 2வோட கதையே வேற. கண்டிப்பா இந்த சீசன் 2ல நல்லா இருக்கும்னு நம்புறேன். என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஹேமா சொல்லியிருக்க பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.